கர்த்தருக்கு பிரியமான தேவஜனமே, இந்த ஜனவரி மாதம் கூட 4ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்வதிலே பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். கர்த்ததாமே உங்களையும் என்னையும் ஆசிர்வதிப்பாராக. நான் சொன்னது போல் கர்த்தர் பெருவாரியான ஊழிய பாதைகளில் என்னை நடத்தி கொண்டு சென்றிருக்கிறார். அதற்காக நீங்கள் ஜெபியுங்கள். நம்முடைய இந்திரா நகர் பகுதியில் இருக்கிற பாரத் இன்ஜினியரிங் காலேஜ் பக்கத்தில் ஒரு சர்ச் ஒன்று எனக்கு தெரிஞ்ச ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி அது நல்ல கிராண்டாக நடந்துகிட்டு இருந்த ஒரு சர்ச்சு. பட் இப்போது நான் கடந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி போகிறப்போ அது கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தது. அது எனக்கு ரொம்ப மனசுக்கு வேதனையாக இருந்தது. அது நல்ல ஒரு 100 ஆத்துமாக்கள் ஜெபித்து கொண்டிருந்த இடம் இன்று ஒரு பாழடைந்து ஒரு உபயோகப்படுத்த முடியாத ஒரு நிலைகளில் இருக்கும்போது நான் அந்த சர்ச்சின் பேரெல்லாம் சொல்ல பிரியப்படவில்லை. அதை கர்த்தர் இன்று எழுப்ப வேண்டும். இன்று அந்த சபையை எழுப்ப நாம் ஜெபிக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கர்த்தர் வீட்டை கட்டாராகின் கட்டுகிறவர் பிரயாசை விருதா. ஆண்டவர் இந்த நாளிலும் கூட அநேக மக்கள் மனம் திரும்பி பாவத்தை எல்லாம் விட்டு விலகி மனம் திரும்பி தேவனுடைய ராஜ்யத்தை அறிந்து பரலோகம் செல்ல வேண்டும் என்று அநேக மக்களுக்கு நாம் போதிக்க வேண்டியது கடமையாக இருக்கிறது. நீங்கள் உங்கள் சபைக்கு போகலாம், ஆண்டவருடைய வசனத்தை கேட்கலாம், பிற்பாடு உங்களுடைய காரியத்தை செய்து கொண்டிருந்தாலும் தயவு செய்து இப்படிப்பட்ட காரியங்களிலே நீங்கள் உங்களை ஈடுபடுத்திக் கொள்ளும்படி நான் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் ஆண்டவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிற ஒரு தேவனாயிருப்பதினால் அவர் அன்று இருந்து இன்றும் நாளையும் அவர் மாறாத தேவனாய் தான் இருக்கிறார் என்பதை நாம் விசுவாசிக்கின்றோம். விசுவாசிக்கிறதுனால தான் நாம் ஆலயத்துக்கு செல்கிறோம், ஆண்டவரை கும்பிடுகிறோம். கர்த்தராகிய தேவனாகிய பரிசுத்த ஆவியானவரை நம் மத்தியில் கொண்டு வருகிறோம். நம் குடும்பத்திற்காகவும் நம்முடைய உற்றார் உறவினருக்காகவும் நாம் ஜெபிக்கின்றோம். நாம் மட்டும் ஜெபித்து நாம் மட்டும் குடும்பத்தோடு இருந்து நாம் மட்டும் கடவுளை வேண்டிக் கொண்டிருந்தால் மற்றவர்களுக்கு யார் வழி காட்டுவார்? கொஞ்சம் சிந்தித்து பாருங்களேன் அருமையானவர்களே. பாவியாக இருந்த என்னை பல பேர் வழிகாட்டி இன்று ஜீவ ஆத்துமாக்குள்ளே என்னை வழிநடத்தி வந்த கிருபை பெரியதல்லவா? அப்போ என்னை வழிநடத்திய வந்த முதலாவது என் மனைவிக்கு தான் நான் பெரிய நன்றி சொல்லணும். ஏனென்றால் உண்மையிலே என் மனைவிக்காகத்தான் நான் கிறிஸ்துவனாக மாறினேன். ஒரு பாஸ்டர் ஒருத்தர் சொன்னார், நீங்கள் மனைவிக்கு தான், அதாவது உங்களை யார் இந்த வழிக்கு நடத்தினாங்களோ அவங்களுக்கு நன்றி சொல்லணும். ஏன்னா அவங்க திட்டலினா, அவங்க நம்மளை அவமானப்படுத்தலைனா, அவங்க அசிங்கப்படுத்தலைனா நாம் கண்டிப்பாக இந்த ஊழிய பாதைகளை சென்றிருக்க மாட்டோம். நம்ம ஒவ்வொரு நாளும் குடிகாரன், பொறுக்கி, பொய் பேசுகிறவன், அயோக்கியன், இப்படி அப்படின்னு ஏகவசனமாக பேசி 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 எனக்குள்ளே இந்த வாழ்க்கை வாழ்வதை நம்ம கர்த்தர் இடத்துல போய்விடலாம் என்று அப்படி பாதிக்கப்பட்டு வந்தோம் தான் நான். ஆனாலும் இன்று கர்த்தரை முழுமையாக உணர்ந்து கர்த்தருக்காக நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்றால் அப்படிப்பட்ட ஜனங்கள் நிறைய பாருங்கள். அந்த சபையை பார்க்குறப்ப நீங்கள் தயவு செய்து அந்த சபைக்காக என்று நாம் ஜெபிப்போம். ஓகேவா? இந்த ஞாயிற்றுக்கிழமை எனக்கு வெளியிலிருந்து எந்த அழைப்பும் வரவில்லை என்பதனால் நான் உங்களோடு கூட முடிந்த வரைக்கும் உங்களோட சந்தோஷமாக பேசி கொண்டிருப்பதே எனக்கு லாபம். ஏனென்றால் கர்த்தர் என்னை இந்த 64 வயதிலும் கூட சுகப்பல ஜீவித்தோடு வைத்திருக்கிறார். நான் சொன்ன போல யூடியூப்லேயே கூட நீங்கள் இதை பார்க்கலாம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நான் உங்களிடம் சில காரியங்கள், அதாவது சொல்ல வேண்டிய சில விஷயம். நான் உங்களுடைய சகோதரன், உங்களுடைய அண்ணனோ, உங்களுடைய தம்பியோ, இல்லை உங்களுக்கு வேண்டியப்பட்டவனோ ஒருவன் நல்ல சுகதல ஜீவமாக கர்த்தருடைய வார்த்தையை போதித்து கொண்டிருக்கிறான் என்றால் தயவுசெய்து ஒரு ஆமீன், ஒரு அல்லேலூயா. அப்போ உங்களுக்கு என் மேலே பாசம் இல்லையா? நான் 64, 65, 70, 75 ஆண்டவருடைய செய்வதற்கு உங்களுக்கு இஷ்டம் இல்லையா? அப்படி நான் ஊழியத்தை நல்ல ஜீவனோடு ஆண்டவருடைய ஓட்டத்தை ஓடி ஜீவகிரீடத்தை பெற்றுக்கொள்ள நீங்கள் என்னை ஊக்குவிக்க வேண்டும்.
ஒருத்தர். ஆனால் நானும் பார்க்குறேன், நான் அந்த 80 பேர் கொடுக்குற அந்த வாட்ஸ்அப் மெசேஜ் எல்லாம் பார்க்குறாங்க, எல்லோரும் பார்க்குறாங்க. பட்டு யாருமே ஒரு என்கரேஜ் இல்லை. ஆமீன் பிரதர், அல்லேலூயா பிரதர். போன வாரத்தில் தான் 2 பேர் மெசேஜ் அனுப்பின்னு வர ஆரம்பிக்கிறாங்க. இப்போ தான் ஒரு சிஸ்டர் எங்கேருந்துன்னா செங்கல்பட்டுலேருந்து ரூபதி சிஸ்டர் அனுப்பிச்சிருக்கிறாங்க. எரேமியா 15ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை முன்னிட்டு, உம்முடைய வார்த்தைகள் கிடைத்த உடனே அவைகள் உட்கண்டேன், உம்முடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமும் என் இருதயத்துக்கு மகிழ்ச்சியாகவும் இருக்கிறது என்று அவர்கள் சொல்லியிருந்தார்கள். அதுவே எனக்கு ஒரு சந்தோஷமாக சொல்கிறது, என்னுடைய இருதயத்துக்கு சந்தோஷம். மெசேஜ் கொடுத்துருந்தாங்க செங்கல்பட்டிலேருந்து ரூபதி சிஸ்டர். திருப்பியும் படிக்கிறேன். எரேமியா 15ஆம் அதிகாரம் 16வது வசனம். உம்முடைய வார்த்தைகள் கிடைத்த உடனே அவைகளை உட்கொண்டேன். எதை இப்போ நான் பேசுகிறது? ஓகே, பிரைஸ் எல்லாம் ஹல்லேலூயா, கர்த்தர் பெரியவர். உம்முடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமும் என் இருதயத்துக்கு மகிழ்ச்சியுமாக இருந்தது. இது எப்படி தான் தேடி எடுத்தாங்கன்னு தெரியல. அந்த வசனத்தோடு கரெக்டாக சொல்லியிருக்கிறாங்க பாருங்கள். காட் இஸ் கிரேட். நம்மளால் கூட எடுக்க முடியாது, பெரிய பெரிய போதகர்னால கூட எடுக்க முடியாது. செங்கல்பட்டு ரூபாதி சிஸ்டர், உங்கள் கேட்ஸாப், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த ஞாயிற்றுக்கிழமை உங்கள் குடும்பத்தோடு கூட நீங்கள் சந்தோஷமாக இருக்க கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. அடுத்ததாக ஒருத்தர் அமைச்சிருக்கிறார், எங்கேருந்து கேம்ப் ரோடுலேருந்து ரெபேக்கா சிஸ்டர். கேம்ப் ரோட்லேருந்து ரெபேக்கா சிஸ்டர். அவங்களும் அதே மாதிரி தான் வசனத்தை ஒப்பிட்டு தான் சொல்லியிருக்கிறாங்க. உபாகமம் 28ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேலைகளிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவாராக. நான் செய்கிற எல்லா வேலைகளிலும் களஞ்சியங்களிலும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. யார் பேசுனா? கேம்ப் ரோடு ரெபேக்கா சிஸ்டர். கேம்ப் ரோடு ரெபேக்கா சிஸ்டர் வாட்ஸ்அப். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாக, உங்கள் குடும்பத்தை பலிக்கு பெருக செய்வாராக. ஆமென். அடுத்தது 3ஆவதாக யார் இருக்கிறார்? நன்றி, உங்கள் சத்துருக்களை சின்னங்கள், நன்மை செய்யுங்கள். பிள்ளை இப்போ சங்கீதம் 16:33 லூக்கா 6:35 கலந்து போடப்பட்டிருக்கிறது. நன்றி ஐயா, உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், நன்மை செய்யுங்கள், நன்மை செய்யுங்கள். உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவங்கள் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். பேர் இல்லை, பட்டு யோவான் 16:33 பிரகாரம் இந்த உலகத்திலே உங்களுக்கு உபத்திரங்கள் உண்டு ஐயா, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள்ன்றாரே. ஆமேன். எனக்கு உபத்திரங்கள் உண்டு தான். நான் போகிற பாதையிலே அநேக தடங்கள் உள்ளது. ஐ டோன்ட் கேர். ஏனென்றால் ஏற்கனவே சொன்ன மாதிரி என்னுடைய வாக்குத்தத்த வசனம், கர்த்தர் உனது வலது கையை பிடித்து உனக்கு துணை நிற்பேன். அந்த வார்த்தை எனக்காக கொடுக்கப்பட்ட வார்த்தை அது. கர்த்தர் உனது வலது கையை பிடித்து உனக்கு துணை நிற்பேன், நீ கீழாகாமல் மேலாவாய். அதை நான் பற்றி கொண்டதுனால எனக்கு உபத்திரங்கள் உண்டுன்ற ஐயா பிரதர் யாரோ எழுதியிருக்கிறாரு. எனக்கு உபத்திரங்கள் இருந்தாலும் தடைகளை தாண்டுவேன், மதில்களை உடைப்பேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஹல்லேலூயா. ஆம், இப்போ தான் முன்பு இருந்ததை விட இப்போ தான் என் உடம்பில்லை கர்த்தருடைய பெலன் ஆசீர்வாதம் எனக்குள் வந்து கொண்டிருக்கிறது. ஆமேன். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆகினால நாம் இந்த வாரத்துக்காக நாம் எடுத்துக்கொண்டது என்னவென்றால் சிம்பிள் தான். எனக்கு கொஞ்சம் ஒன்றுமில்லை. இன்றைய நாளுக்காக ஞாயிற்றுக்கிழமை 4ஆம் தேதி நாம் எடுத்துக்கொண்ட வசனம் எரேமியா 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். பழைய ஏற்பாட்டில் எரேமியா தீர்க்கதரிசிகளின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன். நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னே நான் உன்னை அறிந்தேன். அப்போ கர்ப்பத்துக்கு முன்னாடியே, அதாவது நீ தாயின் வயிறு எம்டியாக இருக்கிறப்பே உன்னை நான் அறிந்தேன். கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணினேன். கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே உன்னை முதல்ல என்னன்னா தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே, தாயின் வயிற்றில் இல்லை, தாயின் வயிற்றில் கொஞ்சம் தயவு செய்து கவனித்து பாருங்கள்.
என் பெயர் சாட்சி சாம்சன் தான். இது ஒரு சாட்சியாக இந்த வேலையில் நான் பதிவிடுகிறேன். தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே, அப்போ நல்லா யோசனை பண்ணிங்க. தாயின் வயிறு பிளைன். நான் உங்களுக்கு அந்த ஃபோட்டோவை அனுப்ப வேண்டும் என்று நினைத்து கொண்டேன். அது எங்கோ நான் மறந்து வைத்து விட்டேன். ஒரு மனுஷனுடைய வயிற்றின் பகுதியிலிருந்து எடுக்கப்பட்ட ஃபோட்டோ அது. அந்த வயிற்று பகுதியில் நீங்கள் பார்த்தீர்களானால் நுரையீரல், இருதயம், குடல், தோல், சதை. குடல் பெருங்குடல், சிறுங்குடல், மலக்குடல், கர்ப்பப்பை என்று ஒன்று உள்ளே இருக்கிறது. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, ஒரு பெண்ணின் உடலுக்குள்ளே கர்ப்பப்பை என்று ஒரு பை இருக்கிறது. பெருங்குடல், சிறுங்குடல், மலக்குடல், நரம்புகள் எல்லாம் உள்ளே வயிற்றுக்குள்ளே இருக்கிறது. ரத்தம், சதை. பாருங்கள், அங்கே கர்ப்பப்பை ஒன்று இருக்கிறது. நீங்கள் யோசித்து பாருங்கள். பெண்களுக்கு திருமணமாகும் முன்னே அந்த கர்ப்பப்பையானது திருமணமாகும் வயதுக்கு வந்த உடனே அது தன்னை தயார்படுத்தி கொள்ளும். அந்த கர்ப்பப்பையானது ஒரு குழந்தை தாங்கக்கூடிய அளவுக்கு அந்த கர்ப்பப்பை தன்னை தயார்படுத்தி கொள்ளும். அந்த நேரத்திலே பெற்றோர்கள் அந்த மகளுக்கு ஒரு மகனை திருமணம் முடித்து வைப்பார்கள், கல்யாணம் செய்து கொடுப்பார்கள். பாருங்கள், நன்றாக யோசித்து பாருங்கள். கர்த்தருடைய பிரியமானவர்களே, நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே, அப்போ கணவன் இந்த பக்கம் இருக்காங்க, மனைவி பக்கம் இருக்காங்க, குழந்தை ஒன்றும் உருவாகவில்லை. கணவனும் மனைவியும் இணைந்தால், ஒன்று சேர்ந்தால், கணவனிடமிருந்து வருகின்ற வித்தானது, அதாவது குழந்தை பெருக்கின்ற வித்தானது, சிசுவானது மனைவியின் கர்ப்பப்பைக்குள்ளே நுழையும். பாருங்கள், எவ்வளோ பெரிய அதிசயம் பாருங்கள். ஒரு கணவனுடைய விந்தானது மனைவியினுடைய கர்ப்பப்பையிலே போய் சேரும். அப்போ அவர் என்ன சொல்கிறாரு? நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே அவர் முதல்ல என்ன பண்ணுறாருன்னா, அந்த விந்தை கர்ப்பப்பைக்குள்ளே செலுத்தி அது கருமுட்டையாக மாறி அது குழந்தையாக உருவாக்குறதுக்கு யார் கிருபை செய்கிறாருங்க? கர்த்தர். நான் உங்களுக்கு அநேக மிருக ஜீவன்களையும் அநேக ஆசீர்வாதங்களையும் நான் கொடுப்பேன். உங்கள் ஆணாகிலும் உன் பெண்ணாகிலும் ஒருவரும் மலடியாக இருப்பதில்லை என்று உபாகமம் 7:14 கர்த்தர் சொல்கிறாரு. ஒருத்தரும் மலடியாக இருக்க விட மாட்டேன் என்று. பாருங்கள், ஆணின் விந்து பெண்ணின் வயிற்றுக்குள் கர்ப்பப்பைக்குள் நுழைந்து அது முட்டையாகி முட்டை மெதுவாக குழந்தையாக மாறுகிறது. இந்த அற்புதங்களை, இந்த அதிசயங்களை உங்கள் தாத்தா செஞ்சாரா? உங்கள் தாத்தா செஞ்சாரா? இல்லை எங்கள் தாத்தா எங்கள் தாத்தா பாட்டம் போட்டு செஞ்சாங்களா? கர்த்தர் செய்ய நினைத்தது ஒன்றுமே தடைபடாது. பாருங்கள், எவ்வளோ பெரிய சாட்சி, எவ்வளோ பெரிய அற்புதம் அது. ஒரே ஒரு சொட்டு விந்தானது ஆணிடமிருந்து பெண்ணின் கர்ப்பப்பைக்குள் சென்று அது முட்டையாகி அது கருவாகி அது குழந்தையாக மாறுகிறது. அது குழந்தையாக மாறும்போது அதற்குள்ளே நரம்புகள் படைக்கப்படுகின்றன, அதற்குள்ளே எலும்புகள் உருவாக்கப்படுகின்றன. சிறிய கர்ப்பப்பைக்குள்ளே கர்த்தர் ஒரு விந்தை செலுத்தி அதில் இருந்து பாருங்கள், நரம்பை செலுத்துகிறார், எலும்பை செலுத்துகிறார், எலும்புக்கு பிறகு தசையை செலுத்துகிறார், தசைக்கு மேலே தோலை செலுத்துகிறார், தோலுக்குள்ளே எல்லாவற்றையும் உற்பத்தி செய்துவிட்டு அதுக்குள்ளே இரத்தத்தை செலுத்துகிறார். அது மட்டும் இல்லாமல் ஆதாம் குதினிய அதே ஜீவ சுவாசத்தையும் அந்த குழந்தைக்குள்ளே ஊதுகிறார். யார் செஞ்சா? நானா? நீங்களா? ஆதியிலே ஆதாம் எப்படி ஏவாளிடமிருந்து காயினை பெற்றாலோ அப்படியாக இன்றும் கர்த்தர் சொல்கிறார், நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே தெரிந்து கொண்டேன். எப்படியாப்பட்ட விந்தை செல்லணும், நீ எப்படியாப்பட்ட பிள்ளையாக பிறக்கணும், நீ எப்படி கர்த்தரை ஆராதிக்கணும், நீ எப்படி நீ உருவாகிறதே பாருங்களேன், எவ்வளோ பிராக்கல். ஒரு சின்ன துளி விந்து, ஜஸ்ட் ஒன் ட்ராப் இஸ் அப்படியே குரோயிங். கால், கை, கண்,
மூக்கு, வாய், முடி, நரம்பு, ரத்தம், சதை, சுவாசம், நகம், இமை. வா, வாட் இஸ் கிரேட். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. ஆம், அவரால் செய்ய முடியாத அதிசயங்கள் உண்டோ? அநேக அதிசயங்கள். நம்ம அதெல்லாம் சொல்ல போனால் பழையபடி நான் சொல்லிகிட்டே இருப்பேன். மெசேஜ் இல்லை, இது சிறு தகவல். அதனால கர்த்தர் பெரிய அவர் சொல்கிறாரு, உங்களுக்கு ஆசீர்வாதங்களே நான் கட்டளையிடுவேன். உங்களுடைய மிருக ஜீவன்களாக இருக்கட்டும், உங்களுடைய பிள்ளைங்களாக இருக்கட்டும், உங்களை யாருமே மல்லடிகளாக இருக்க விட மாட்டேன் என்று உபாகம் 7:14 கர்த்தர் சொல்கிறாரு. உங்களை மல்லடிகளாகவே நான் விட மாட்டேன், உங்களை குழந்தை பெக்க வைப்பேன். அந்த குழந்தை எப்படி பெக்க வைப்பேன்னா, சொல்கிறா பாருங்கள், எரேமியா 1:5 பிரகாரம் அதை அற்புதமாய் அதிசயமாய். ஹல்லேலூயா, ஆமென். நீங்கள் இப்போ உயிராகிறீங்கன்னா உங்கள் வயிற்றில், உங்கள் அம்மா உங்கள் வயிற்றில் நீங்கள் எப்படி இருந்திருப்பீங்க? இப்போ கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். சிஸ்டர், பிரதர், நான் எங்கள் அம்மா வயிற்றுக்குள்ளே தகப்பனின் ஒரு துளி விந்து இன்று 64 வயதாக்கி கொண்டிருக்கிறது. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. உன் தாயின் கர்ப்பத்திலே உன்னை பேர் சொல்லி அழைத்தேன். உன்னை என் உள்ளங்கைகளை வரைந்திருக்கிறேன். அப்பா, மகனே, மகளே, சோர்ந்து போகாதே, கலங்கி போகாதே. கர்த்தர் உன் நடுவிலே பெரிய காரியங்களை செய்வார். ஆமென், ஹல்லேலூயா. கண்களை மூடி ஜெபிப்போம். எங்களை பரிசுத்தமாக மாக்கின எங்கள் அன்பு தேவனே, ராஜாவே, மிக்க சோஸ்திரிக்கிறோம் கர்த்தாவே. இந்த எரேமியா 1:5 சொல்லிய பிரகாரம் கர்த்தர், நீர் எங்களை கர்ப்பத்திலே தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னே நீர் தெரிந்து கொண்டிருக்கிற தேவனாக இருக்கிறீர். நாங்கள் வெளிப்படும் முன்னே எங்களை பரிசுத்தவான்களாக நீர் மாற்றினீர். ஆனால் நாங்களோ வழி தப்பி அறிந்து பாவ வழிதனில் சுமந்தலைந்தோம். ராஜாவே, நீர் செய்ய வேண்டிய காரியத்தை நேர்த்தியாக, கிருபையாக, மகிழ்ச்சியாக செய்தீர் கர்த்தரே. தாயின் வயிற்றிலே கர்ப்பம் உருவாக்கும் முன்னே எங்களை உருவாக்கினீர் கர்த்தாவே. அதை அறிந்து கொண்டு வெளிவரும் முன்னே எங்களை பரிசுத்தவான்களாகத்தானே வெளிக்கொண்டு வந்தீர் ராஜா. ஆனாலும் நாங்கள் ஆதாமை போல பாவம் செய்து உம்முடைய தேவசாயலும் ஜீவாத்மாத்தை விட்டு பாவியாக வேண்டும் ராஜா. ஆனாலும் எங்களுக்குள்ளே நரம்பை வைத்து, இரத்தத்தை வைத்து, சதையை வைத்து, ஆண்டவர் கண், காது, மூக்குகளை வைத்து எங்களை பலப்படுத்தி உருவாக்கி வெளியே அனுப்பினீர். அப்படியாக பரிசுத்தத்தை அனுப்பின நாங்கள் பரிசுத்தை தவறி வாழ்ந்தாலும் கர்த்தாவே, இந்த வேலையில் கூட எங்களை பரிசுத்தவான்களாக மாற்றும். அப்பா, பிதாவே, எங்கள் இருக்கிற புத்திர சுவாக புத்தி எங்களுக்கு கொடுத்த தேவன், பிள்ளைகள் செய்கிற தவறுகளை நீ கண்ணோக்கி பாரும். மன்னிக்கிற தேவன், மனதுருகிற தேவன், இரக்கத்தின் தேவன் என்பதை நாங்கள் வேதத்தில் படிக்கிறோம். அப்படியாக நீங்கள் எங்கள் மேல் மனதுருகும் இரக்கம் செய்யும் ராஜா. எங்கள் பாவங்கள் எல்லாம் நீக்கப்படும். இனிமேல் பாவம் செய்யாதபடி எங்கள் ஆத்மாவை நீர் தடை பண்ணும். ஓஷா பாராலா பாதானா பாத நிக்கரபா. எங்களுக்குள்ளே பரிசுத்த ஆவியும் பரிசுத்த சிந்தனையும் பரிசுத்த எண்ணங்களை நீர் வெளியே செய்யும் ராஜா. ஓ நிஷா பாரா பாதா பாரா, ஓ நாஷா பாரா பாத. எங்கள் போகும் வரிகளை ஆசீர்வாதம். நாங்கள் கைட்டு செய்கிற எல்லா காரியங்களையும் நிர்வாகிக்கப்படும். இந்த கிருபை எங்களோடு கூட இருக்கட்டும். சமூகம் எங்களுக்கு முன்பாக செல்லட்டும். ஆண்டவரே, இதோ இந்த வேலையில் கூட ஜபத்தில் இருக்கிற அநேக சபைகளும் கர்த்தரை ஒப்படைக்கிறோம் கர்த்தாவே. இதோ விசேஷமாக நான் சென்று வருகிற குடுவாஞ்சேரியில் கிங்ஸ் மெசியா சபை மக்களை கூட இந்த வேலையிலே நாங்கள் ஒருமித்து ஆசீர்வதிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, அங்கே ஆத்துமாக்கள் செழிப்பாக வளர கர்த்தருடைய கிருபை அங்கே நிலப்பட உம்மை நாங்கள் வேண்டிக் கொள்கின்றோம். அந்த சபை போதகர் சங்கீதம் குருவேலையும் அந்த சபையிலுடைய விசுவாசிகள் அனைத்து மக்களும் கர்த்தர் இந்த வேலையில் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும். அடுத்ததாக ஆண்டவரே, பல்லாவரம் ரேடியல் ரோடில் உள்ள ரெபேகாத் சர்ச்சை கூட உடைய கருத்தில் ஒப்படைக்கிறோம் கர்த்தாவே. அங்குள்ள போதகர் நெகமியா மற்றும் அந்த பாஸ்டரமாக கூட உடைய கருத்திலேயே ஒப்படை நெகமியா பாஸ்டர் மற்றும்
அந்த பாஸ்டர் அம்மா கூட உங்களுடைய கருத்தில் நாங்கள் ஒப்படைக்கிறோம். கர்த்தாவே அந்த சபையை நீர் ஆசீர்வதியும், சபையில் உள்ள விசுவாசிகளை நீ ஆசீர்வதியும், அவர்கள் பலப்படுத்த, அவர் கிருபைப்பட ஆண்டவர் இடம் போகாத மட்டும் இடம் அந்த இடத்துல ஆத்துமாக்கள் கூட நீர் கிருபை செய்யும், பலப்படுத்தும். ஆண்டவரை நெடி முடிவாக்கும் சபை கூட உங்களுடைய கருத்தில் ஒப்படைக்கிறோம். கர்த்தாவே மிகவும் சிறிய சபையாக இருந்தாலும் கர்த்தாவே அநேக ஆத்துமாக்கள் உண்மை நோக்கி வாஞ்சிக்கிற ஆத்துமாக்களாக இருக்கிறது. கர்த்தாவே அந்த சபையை நீர் பலப்படுத்தும், அந்த சபையில் இருக்கிற ஊழியக்காரர் கூட நீர் பலப்படுத்தும். ஆண்டவரே அந்த ஊழியங்களை நீர் ஆசீர்வதியும் கர்த்தாவே, பலப்படுத்தும் ராஜாவே, கிருபையாக இறக்கமாய் பாராட்டும் ராஜாவே. அந்த சபையை ஓங்கி வளர கிருபை செய்யும். அநேக ஆத்துமாக்கள் அந்த சபையில் வந்து கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யட்டும் ராஜாவே. ரெண்டாவது நான் போன வாரம் பார்த்தபோது இந்த பாரத் இன்ஜினியரிங் காலேஜ் அருகில் உள்ள அந்த சபையை கூட இந்த வேலையில் நாம் அனைவரும் ஒருமிட்டு கரங்களை மேலே தூக்கி அந்த சபைக்காக ஜெபிப்போம். நான் கடந்த வருடம் ஒரு 10 வருடங்களுக்கு முன்பாக நான் அந்த சபைக்கு போகும்போது அங்கே மிகவும் அற்புதமான ஒரு ஆராதனை நடந்து கொண்டிருந்தது. அநேக மக்கள், கிறிஸ்துவ மக்களுக்கு அந்த ஆராதனை கூட்டிக் கொண்டிருந்தார்கள். அந்த சபையை நான் அதோடு மறந்து விட்டேன். ஆனால் கடந்த ஒரு வாரத்துக்கு முன்பு நான் அந்த சபைக்கு ஒரு காரியமாக போகும்போது நான் அந்த சபையை போய் பார்த்தேன், உள்ளே போய் பார்த்தேன். இந்திக்காரர்கள் அந்த இடத்துல வந்து வசித்து கொண்டிருக்கிறார்கள். நான் அந்த பிரதரிடம் கேட்டேன், ஐயா என்ன ஐயா அந்த சபை எப்படி இருக்கிறது என்று. அதற்கு அவர் சொன்னார், ஆமாம், கொஞ்ச நாள் நான் வெளியிலே சென்று விட்டு இந்த சபை நிர்வகிக்க முடியவில்லை, ஆனால் மீண்டும் நான் இந்த சபை நிலைநிறுத்த வேண்டும் என்று அவருடைய பிரயாசையை கர்த்தர் கேட்டார். அந்த பிரயாசைப்படுத்தும் அந்த இடத்துல ஊழியங்கள் நடைபெறும், அநேக ஆத்மாக்கள் வரும், அந்த சபை மீண்டும் எழும்பப்படும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாம் இந்த வேலையில் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அந்த இடத்துல ஆண்டவர் ஒரு பெரிய அற்புதங்களை செய்யணும், அந்த ஆண்டவர் ஒரு அதிசயங்களை செய்யணும், அந்த சபை அபிவிருத்தியாக வளரணும். சபை போதகரும் கூட, சபை சார்ந்தவர்கள் கூட, சபை விசுவாசிகள் கூட கூட்டி சேரும். எழும்பி பிரகாசி, எழும்பி பிரகாசி, எழும்பி பிரகாசி. எழும்பி பிரகாசி. கர்த்தர் உன் மத்தியிலே பெரிய காரியங்களை செய்வோடு நீ ஷகாராத்தா பரபாலை கபரி ஓ நிஷாபாராலா கர்த்தர் செய்ய நினைத்து ஒன்றும் தடைப்படாது. கர்த்தர் தாம் இந்த காரியத்தை பலப்படுத்தும். நாங்கள் ஜெபிக்கிறவங்கள் அனைவரும், எங்கள் அனைவரும் உங்களுடைய கருத்தில் ஒப்படைக்கிறோம் கர்த்தாவே. எங்கள் அனைவரும் நீர்ப்பாரும், எங்களுக்குள்ள குற்றக்குறங்களை நிறைவெல்லாம் நீக்கப்படும். அப்படி கிருப்பி எங்களோடு கூட இருந்து வழிநடத்தட்டும். மீண்டுமாக நாங்கள் ஒருமித்து ஆராதிக்க நல்ல ஒரு சந்தர்ப்பத்தை நீர் தாரும். எங்கள் மத்தியிலே அன்பின் விதைகளுக்கு போடும் ராஜா, எங்கள் மத்தியில் அன்பின் விதைகளை போடும் ராஜா. அந்த விதைகள் ஆண்டவரை வளர்ந்து கனி கொடுக்கும்படி நிச்சயம். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்கள் மறவாதே. ஆமென். தேங்க்ஸ். மீண்டும் சந்தர்ப்பமும் நேரமும் கிடைக்கும்போது உங்களிடையே நான் தொடர்பு கொள்கின்றேன். வாட்ஸ்அப்லேயும் நான் அனுப்புவேன். சில நேரங்களில் அனுப்ப முடியாவிட்டால் தயவுசெய்து நீங்கள் யூடியூபிலே சாம்சன் தனசிங் என்று ஸ்மால் லெட்டர் சர்ச் பண்ணிங்களானால் இனிமேட்டு வர வேண்டிய காரியங்கள் உங்களுக்காக. கண்டிப்பாக நீங்கள் அனைவரும் இந்த எழும்பாமல் மூடியிருக்கிற சபைக்காக தயவு செய்து உபாசத்தை செய்யும். அந்த சபை வளர்ச்சி அடைய கிருபை. நீங்கள் எந்த உதவியும் செய்ய வேண்டாம். அந்த சபைக்காக கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். என்னால் முடிஞ்ச காரியங்களை நான் அந்த சபைக்காக செய்ய, ஆனால் அந்த சபை எழும்பணும். கழுகை போல உயர சேட்டைகளை உடைத்து எழும்புறதுக்கு உங்களுடைய ஜெபந்தான் தேவை. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார்.